நான் ஃபஸ்ட் டைம் டீ கேக் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். நான் எப்படி பண்ணேன்னு சொல்கிறேன். 3 முட்டை எடுத்துகிட்டு வெள்ளைக்கரு தனியாக, மஞ்சக்கரு தனியாக பிரித்து எடுத்துக்கிட்டேன். வெள்ளைக்கரு எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே சுகர் வந்து 1 கப்பு பிளெண்ட் பண்ணி பவுடராக எடுத்து வச்சுருக்கேன். பிளேட் எடுத்து செட் பண்ணிவிட்டு வெள்ளைக்கரு வந்து பிளெண்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு பாதி க்ரீம் ஸ்ட்ரக்சருக்கு வர வரைக்கும் பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் சுகர் வந்து ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் பிளெண்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். அது எது வரைக்கும் பிளெண்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு நல்ல க்ரீமி ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் கெட்டியாக வர வரைக்கும் பார்த்திங்கன்னா பிளெண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். அது ஒரு 5 மினிட்ஸ் பிளெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த க்ரீமி ஸ்ட்ரக்சர் வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ரீமி ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் நான் மஞ்சக்கரு எடுத்துகிட்டு அதை கொஞ்சம் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். இதில் நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன்னா, பெரிய பவுலில் வந்து எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி சின்ன பவுலில் எடுத்துக்கோங்க. அப்புறம் பேலன்ஸ் இருந்த சுகர் வந்து நான் மஞ்சக்கருவில் ஆட் பண்ணிவிட்டு அதையுமே கொஞ்சம் நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து நான் ஊற்றிக்கிட்டேன். பைனாப்பிள் எசன்ஸ் வந்து கொஞ்சமாக நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஒரு ஃப்ளேவருக்காக. நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ் மட்டும் சேர்த்தாவே போதும். நான் வந்து கோதுமை மாவில் பண்ணியிருக்கேன். ஏன்னா பேபி சாப்பிட போகிறான் பையன், அதுக்காக நான் கோதுமை மாவில் ட்ரை பண்ணேன். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் வந்து மைதா மாவில் கூட ட்ரை பண்ணிக்கலாம். நான் பால் வந்து ஆல்ரெடி ஹீட் பண்ணது இருந்தது, அதை வந்து லைட்டாக ரீஹீட் பண்ணிவிட்டு அதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு, அப்புறம் பேக்கிங் சோடா. நான் பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன். அது உங்களுக்கு நிறையா தெரிஞ்சிருக்கும். நான் 1/4 டீஸ்பூன் தான் போட்டேன். அதுக்கப்புறம் பால் ஹீட் ஆனதும் எகெயின் நான் வந்து பாலை வந்து ஃப்ளவரோடு ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா அது கொஞ்சம் கட்டி கட்டியாக இருந்தது. அந்த கட்டிலாம் இல்லாத அளவுக்கு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கணும். மேலெலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கட்டி நல்லாவே தெரியும். ஒரு 5 மினிட்ஸ் டு அது கம்மியாகவே ஒரு 4 மினிட்ஸ் பிளெண்ட் பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு அந்த கட்டிலாம் வந்து ரிமூவ் ஆகிட்டு மாவு நல்ல ஸ்ட்ரக்சர் வந்துடும். அதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருந்த வெள்ளைக்கரு இருக்கு இல்லையா, அதை வந்து ஆட் பண்ணிவிட்டு கட்டி, அதாவது ரொம்ப நம்ம ஸ்டிஃபாக வந்து கிளறக்கூடாது, லைட்டாக கிளறணும். உங்களுக்கு ஸ்பேச்சுலா இருந்தால் நீங்கள் அது யூஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட ஸ்பேச்சுலா இல்லை. நான் ஃபஸ்ட் டைம் இதெல்லாம் ட்ரை பண்ணுறனால வீட்டில் இருக்கிற திங்ஸ் யூஸ் பண்ணியே நான் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து டிஃபன் பாக்ஸு. நான் அதுக்கான இது கூட வாங்கலை. இது வந்து கொக்கோ பவுடர். என் பையன் வந்து சாக்லேட் ஃப்ளேவர் கேட்டான். அதனால் நான் வந்து பாதியாக பிரிச்சுட்டு பாதி வந்து கொக்கோ பவுடரும் பாதி வந்து நார்மலாக நம்ம ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண மாவும் அப்படியே வந்து போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா நீங்கள் நார்மலாக ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணதை அப்படியே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் பையனுக்காக கொக்கோ பவுடர் ஆட் பண்ணி அதை ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். பார்ப்போம் எப்படி வருது ஃப்ளேவர் அப்படின்ட்டு. அதில் பாக்ஸில் முன்னாடியே பார்த்திங்கன்னா நான் வெண்ணெய் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். என்கிட்ட வந்து இந்த பேப்பர் வாங்கலை. அது என்ன பேப்பர்னால் பட்டர் பேப்பர். அந்த பட்டர் பேப்பர் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து வெண்ணெய் அப்ளை பண்ண தேவையில்லை. என்கிட்ட அது இல்லாதனால நான் பட்டர் வந்து பாக்ஸ் ஃபுல்லாக பண்ணியிருக்கேன். அவன் வந்து கப் கேக் மாதிரி குட்டியாக வேணும்னு கேட்டனால நான் சின்ன கப்பில் கொஞ்சம் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் 170 டிகிரி செல்சியஸ் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஹீட் வந்து பார்த்திங்கன்னா அப் அண்ட் டவுன் வர மாதிரி ஆப்ஷன் வந்து செட் பண்ணிக்கிறேன். உங்கள் மைக்ரோவனில் எந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கோ நீங்கள் அதை ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இதில் வந்து டைமிங் வந்து நான் 25 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ வந்து ஆன் ஆகிருக்கும். உங்களுக்குள்ளே பார்த்திங்கன்னா லைட் எரியும். இது எனக்கே வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் தான். பையனுக்காக ட்ரை பண்ணுறேன். ஃபைனலி வந்து நம்ம ரெடி பண்ண டீ கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. அது வந்து நல்லா பாயில் ஆகிடுச்சா குக் ஆகிடுச்சான்னு வந்து பார்க்குறேன். சுற்றி பார்த்திங்கன்னா இந்த வெண்ணெயெலாம் நம்ம அப்ளை பண்ணனால ஒட்டில் பாக்ஸில் செப்பரேட் ஆகி வந்திருக்கு. உங்களுக்கு தெரியும். குத்தி பார்த்தேன் நல்லாவே வெந்திருக்கு. என் பையன் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு சைடில் பார்த்திங்கன்னா குளிச்சிட்ருக்கான். கேக் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. பஃபியாக தான் வந்திருக்கு. டச் பண்ணி பார்த்தா கொஞ்சம் சூடாக இருக்குது. அதனால் விரல் வச்சதும் அழுந்தது. ஃபைனலி கேக் வந்து ஹஸ்பண்டும் பையனும் டேஸ்ட் பண்ணாங்க. நல்லாவே வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.